ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ஓஏ ஸ்மெல்லர். என்னடா திருப்பி கம்பேக் கொடுக்குறேன்னே பார்க்குறீங்களா? அடிக்கடி தான் எப்போனா கொடுப்பேன் கம்பேக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டென்ட் போடுறதுன்னு தெரில, ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கக்கா இது பண்ணுங்கக்கான்ட்டு. அதை நான் விளாகாக எடுத்து போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா? இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் குக் பண்ண போகிறேன். என்னடா இது குக் பண்ண போகிறேன்னுட்டு பெருசாக யோசிக்காதீங்க, சேமியா தான் பண்ண போகிறேன். அதுவும் ஏன் இந்த மைண்டுக்கு வந்தேன்னா, நான் போன வர எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரியல திடுக்குன்னு ஆசை வந்தது, பண்ணலாமா அப்படின்ட்டு. வாரத்தில் ஒரு 4 நாள் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். இந்த நைட் ஆனால் அதுமாரி ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். சரி அம்மாவுக்கும் உடம்பு இல்லையே, சரி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு சேமியா தான் பண்ண போகிறேன். அதுவும் எதுக்கு, இன்னைக்கு எங்கள் அம்மா மதியானம் கேட்டாங்க, அம்மா நைட்டு தோசை சுரியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எங்கே சுற்றிட்டு வந்துட்டு கரெக்டாக 8 மணிக்கு வீட்டில் வந்து பார்த்துட்டு ஃபோன் நோண்டவே கரெக்டாக இருக்குது டைமு. சரி அவங்க தோசை சுரியா வேற கேட்டாங்களா. எங்கள் அம்மா ஒன்று சொல்லி நான் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஆமாம் சத்தியமாக நான் நல்ல பொண்ணுங்க, பண்ணாமல் இருந்ததே இல்லை, பண்ணுவேன். அதனால சரி நான் சேமியா பண்ணவாம்மான்னு கேட்டேன், பண்ணுன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா பண்ண வைப்பான்ட்டு அவரும் பண்ணுன்ட்டாரு. ஸோ சேமியா தான் பண்ண போகிறேன். அதுதான் விளாகாக வரப்போகுது. லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவோட ரிப்ளைக்காக நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்க தரமான செய்க. நான் ஏற்கனவே ஒரு வெங்காயம் அரிஞ்சிட்டேன், இருந்தாலும் திடுக்குன்னு தான் ஞாபகம் வந்தது, சரி விளாக் பண்ணலாமே, வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு. அதனால் இப்போ இன்னொரு வெங்காயம் இருக்குது, அந்த வெங்காயம் அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் சமையல் கோலில் இறங்கணும். நான்லாம் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயிலையும் எச்ச ஊறும். திருப்பி நானே சொல்லிடுவா, காரி துப்புறதுக்கு தான். எல்லார் லைஃப்லேயும் நான் ஒரு எல்லார் லைஃப்லேயும் நான் ஒரு ஜோக்கராக இருக்கேன். யாரையும் நம்பாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை தவிர. இந்த மெயின் ஆனால் எதுவும் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும், போர் அடிச்சா அவள்தான். ஐயோ என்னை புலம்ப விட்டாங்களே, எல்லாம் ஒரே ஒருத்தி அவதான். பார்த்து சந்தோஷமா ஹாப்பியாக இருக்காங்களா போதும். நான் இப்படிலாம் புலம்புனதே இல்லை. பரவாயில்ல, நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு பதில் இவ்வளோ கிரிஞ்சாலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி தான், மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு பதில் நம்ம அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கலாம். ட்ரூ லவ். நம்ம தான் மற்றவங்களுக்கு இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு யோசிக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணோன்ட்டு யோசிக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். கிரிஞ்சாக தான் இருக்குது, கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறேன். ஸோ வாங்க சமையலுக்குள்ளே இறங்கலாம். ஐயோ காய் காய். ஐயோ எனக்கு இந்த சமையல் ஐட்டத்திலே தெரிஞ்சது தக்காளி வெங்காயம், இவன் பேர் வந்து கடுகு, இவனுங்களை மட்டும்தான் தெரியுமே. அதுக்கப்புறம் ஒச்சக்கலை. என்ன சொன்னாங்க அப்புறம்?
ஃபர்ஸ்ட் டைம் சேமியா. ஃபஸ்ட் டைம் என்னன்னு தெரில, பார்க்கலாம். தோசை சுட தெரியும், மேகி செய்ய தெரியும், சேமியா இது பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு டெய்லி இது 3 போட்டு சாவடிப்பேன். ஏன்னா இப்போ நிறையா வீட்டில் இது நடக்கும். நைட் ஆனாலே தோசை இட்லி அந்தமாரி தான் எங்கள் வீட்டில் நடக்குது. எனக்குலாம் சளிச்சு போயிடுச்சு. ஒரு நாள் சப்பாத்தி பூரி அந்தமாரி தாமானாலும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. அதனால் நான் 3 நாளில் ஒரு நாள் தோசை, அடுத்த நாள் மேகி, அடுத்த நாள் சேமியா, அதுக்கு அடுத்த நாள் தோசை, அதுக்கு அடுத்த நாள் இட்லி, இப்படி என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு போடணுமா இல்லையான்னு தெரில. நான் கதனு எங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணி கேட்குறேன். ஐயோ சாரிக்கா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கத்தையே மறந்துட்டேன். எங்கள் அம்மாக்கே பண்ணுறேன். ஓ அம்மா, இந்த ஃபோன் வேற காரணம். அம்மா மா சேமியால உப்பு போடணுமாமா? ஹலோ ஹலோ மா சேமியால உப்பு போடணுமா? புரியல சேமியால உப்பு போடணுமா? ரொம்ப போடாத, ஒரு அரை கரண்டி போடு. நான் 2 சேமியா போட்டிருக்கேன். 2 சேமியாமா? அது வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டியா? அதெல்லாம் போட்டு சேமியாவே செஞ்சுட்டேன். உப்பு தான் போடல. இப்ப உப்பும் போட்டேன் ஒரு கை. ஒரு கை தான் இப்போ கொஞ்சோண்டு ஒரு கையில அதெல்லாம் போட்டு பார்க்கல. நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன், நீயே சாப்பிடு. சேமியா பண்ணிட்டேன். உப்பு போடணுமான்னு தெரியலையா, அதான் கால் பண்ணேன். அக்காவுக்கு பண்ண. ஐயோ நான் சேமியா செஞ்சுட்டு உப்பு போட்டுக்கிறேன். சரி எடுத்துன்னு வரேன் செஞ்சுட்டு. ஆள பையன் சட்னி சட்னி எத்தனை வருவா இல்ல சேமியா மட்டும் எத்தனை வருவா? அவன் எங்கேயோ பொறிக்கின்னு இருக்கிறான். சரி வச்சிடுறேன். பர்ஃபெக்டா வந்துச்சு சேமியா. கத்தி ஆன்ட்டி தேங்க்யூ. நீங்க தான் நான் பண்ணுன்னு சொன்னீங்க, உங்களால தான் பண்ணேன். லவ் யூ. பார்க்கலாம். இப்போ எங்கள் பெரியம்மா எத்தனை போய் கொடுத்துட்டு அவங்க ஒரு வாய் போடுவாங்க, அதை நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் வேணும். அப்புறம் எங்கள் அப்பாவும் சாப்பிட போகிறாரு. ஐயோயோ யார் யார் பாத்ரூமில் உட்கார போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம் இருங்க, முடிச்சுட்டு வந்துட்டு சேமியாவை காமிக்கிறேன். அப்படியே மாடலாக எடுத்து போடுறேன்.
முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எனக்கு ஜாலியாகுது என்னன்னே தெரியல. மா ஒரே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னை பெற்றதுக்கு நீ ரொம்ப பெருமை பண்ணணுமா. எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் ஒத்தவனை மறந்துட்டேன். அவன் தான் இவன். தோரம் பருப்பா உருத்த பருப்பா இந்த ஒச்சக்கலை மாரி இருப்பானே அவன். நீ சாத மாட்ட உனக்கு ஹோட்டல். நீ வேற வெறுப்பேத்தாத கித்தியா. உனக்கு அப்பா ஹோட்டல்ல வாங்கிக்கிறேன் இன்னிச்சு. இப்போ நான் அதுக்கு தான் சட்னி செய்யணுமா? சட்னி அங்க 3 பேருக்கு. ஆனா நீங்க வெறுப்பேத்துறீங்க. நீங்க வெறுப்புக்குன்னு நான் தான் சாப்பிட பெரிய பருப்பு இவரு. வேலை இது தக்காளி தொக்கு சாப்பிட மாட்டாரு, சேமியா சாப்பிட மாட்டாரு, உப்புமா சாப்பிட மாட்டாரு. வேற என்னப்பா? நீ எது குத்தால சாப்பிடுவோம். டீ தின்றியா? நீ சாப்பிட்டனும் உன் கூடிய சாப்பிடுறேன். அது கூட கீர்த்திகா. ஆமா நல்லாதான் இது. உப்பு இல்ல அவள்தான். மற்றபடி தேங்காய் சட்னி எங்க அண்ணா செய்யறான், அது நல்லா இருக்கும். நான் செய்யறதையும் நீங்க பாப்பீங்க. டேஸ்ட் பார்க்க போறேன் பாரு. தேங்காய் சட்னி புதினா சட்னி மாரி லைட்டா வந்துட்டு தேங்காய் சட்னி ஆகுது. நல்லா இருக்குது. நீ எப்போ செய்யறாங்க? எங்க அம்மா கடை இங்கதான்றதுனாலதான் செருப்பு போடாம வரேன். அத பாருங்க, எங்க பெரியமாவுக்கு தான் எத்தனை போயிட்டு இருக்கேன். வராங்க. இவங்க தான் எங்க பெரியமா. இவங்க அக்கா, அவங்க எங்க அம்மா தங்கச்சி. நல்லாதான் பண்ணிக்கிறியம்மா. இல்ல நான் ஒரு குக்குமா. கரெக்டு தான் இது. சாப்பிட்டு பாருங்க. என்ன வேணா உப்பு போடணும். நீ தண்ணி அந்த கொதிக்கும் போதே கடலைப்பருப்பு போடுறிய, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றும் போது கொதி வரும்போது இதை இவ்வளோ உப்பு போடணும். பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சட்னி அவன் வச்சான் ஆளை. சட்னி நல்லா தான் வைக்கிறாரு. சட்னி நல்லா தான் வைக்கிறாரா? அவங்க தங்கச்சி கிட்ட போறாங்க. மா உன் பொண்ணை நினைச்சு நீ பெருமைப்படு. அங்க ஏமா போறாங்க? என்ன சொல்ல வர? உப்பு இல்லையா? நல்லா இருக்குதா இல்லையா? நீ சொல்லுமா. ஆனாமா நான் இது செஞ்சதே பெரிய விஷயம் தானே. ஓ, நான் செஞ்ச உப்பு இல்லைன்னா என் மனசார செஞ்சது சர்க்கரையே இருக்கும் தானே. அப்ப ஆலப்பய சட்னி தான் நான் செஞ்சதில்லை. ஓகே சரி சொல்லி எல்லா வீடியோ முடிக்க போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா, லவ் யூ சொல்லு. லவ் யூ டார்லிங். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கண்டென்ட் போகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல், டாடா, see you. நல்லா இருக்குதாமா? அரசியலமைப்பு யோசனை
சாப்பிட வேலை நீ. குடியரசுத் பரிசீலனைக்கு மசோதாக்கள் அனுப்பப்பட்டால் அதன் மீது ஒன்றிய உள்துறை அமைச்சகமும் குடியரசுத் தலைவரும் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்